அஃபெக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருமே வந்து யூன்மென் கப்பிள்ஸை பற்றி போட சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம யூன்மென்க்கு வந்து எப்போவுமே எனக்கு என்னமோ தெரியல, அவங்களுக்கு ரியாலிட்டி வந்து ஒத்துப்போகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த ஃபேண்டசி சைடு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒமேகா, ஆல்ஃபா, அப்புறம் இந்த வேம்பயர் ஸ்டோரீஸு, அப்புறம் இந்த மெர்மைடு, அப்புறம் இந்த ஃபேரி, அப்புறம் இந்த ஏஞ்சல், கார்டியன் ஏஞ்சலு, அப்புறம் வார்ம் அண்ட் கோல்டு, அதான் அந்த ஃபயர் வாட்டர் வச்சு இந்த ஆப்போசிட்டில், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேண்டசி தான் அவங்களுக்கு என்னமோ வந்து செட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து யோசிக்கவே முடியல நம்ம யூன்மெனை வச்சு நார்மலில். ஆனால் கஷ்டப்பட்டு நார்மலில் யோசித்து கொண்டு வந்துட்டேன். எப்படியோ அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு உங்களையே தேடி வரும். ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இன்ட்ரோ எதுவும் தேவையில்ல. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமியில் தாண்டா காட்டுறாங்க. ஒரு ஃபைன் மார்னிங், அழகாக தூங்கி ஏஞ்சி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வேலைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு கிச்சனில் போய்ட்டு ஒரு கப் காஃபி, ஒரு கப் மில்க்குன்னு சொல்லிட்டு ரெண்டு கையிலையும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாரு. அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே பொறுமையாக என்டர் ஆகுறாரு. உள்ளே பார்த்தா நல்ல பெரிய பெட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய்ட்டு அந்த நைட் ஸ்டாண்ட் மேலே மில்க்கையும் காஃபி கப்பையும் வச்சுட்டு அந்த பெட்டில் அப்படியே சைடு வாக்கில் உட்காந்துட்டு அந்த பெட்ஷீட்டை அப்படியே பிடிச்சி கீழே இழுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு குட்டி பையன் தூங்கிட்டுருக்கான். அவன் பேர் மின் ஜியோன். அவன்கிட்ட இப்போது நம்ம ஜிமின்டா, ஜியோன் எழுந்திரிடா, எவ்வளோ நேரம்டா தூங்கிட்டுருப்பேன், எவ்வளோ நேரம் நான் உன்னை போட்டு எழுப்பிட்டுருக்குறது, எழுந்திரின்னு சொன்னேன் நான். இன்றைக்கி உனக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, எப்படியா நீ தூங்கிட்டுருப்ப, எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போட்டு பட்டிலே அடித்து எழுப்புறாரு. இப்போ அந்த குட்டி பையனும் ஏஞ்சி, பாப்பா ப்ளீஸ், பாப்பா ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருது ப்ளீஸ். ஆமாம், தூக்கம் வரும். இந்த மே மாதம் லீவில் அப்படியே விட்டது நல்ல தூக்கம் உனக்கு, அப்படியே பழகிடுச்சு பாரு உனக்கு, எழுந்திரின்னு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவன் அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு அந்த பெட்டு மேலே அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு ஜிமினை பார்த்து கையை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜிமின் அழகாக தூக்கி அவருடைய மடி மேலே உட்கார வச்சுக்கிட்டு, இப்போது ஜியோன், பாப்பா ஸ்கூல் இல்லை இன்னைக்கு, ஸ்கூல் கஷ்டமாக இருக்குமா பாப்பா? அப்படிலாம் ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. நீ பாரு எவ்வளோ பெரிய பையனாயிட்ட, எல்கேஜி முடிச்சுட்ட, யூகேஜி முடிச்சுட்ட, கிண்டர் கார்டன் முடிச்சுட்ட, இப்போது ஸ்கூல் போக போகிற நீ, எவ்வளோ பெரிய பையனா, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அவ்வளோ கஷ்டமான இதெல்லாம் தாண்டிட்டு இதுக்கு போய் பயந்துட்டு ஓடு, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது அந்த பையனும் மடியிலேருந்து இறங்கி ஸ்மைல் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி போயிட்டு திரும்பியும் நம்ம ஜிமின்கிட்டே வந்து நின்றுட்டு, பாப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், ஆனால் என்ன நீங்கள் திட்டக்கூடாது, முதல்ல கேளு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் பாப்பா இது உங்களுடைய ப்ராமிஸு, என்னன்னு சொல்லு. அது வந்து நான் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா டாடா வந்து கூப்பிடுவாருன்னு சொன்னீங்க, டாடா வருவாரா? ஜியோன், நான் உங்கள்கிட்ட 1000 முறை சொல்லியிருக்கேன், சொன்னதை மட்டும் செய், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காத என்கிட்ட. ஆனால் பாப்பா நீங்கள் தானே சொன்னீங்க இது மாதிரி நீ ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக பாப்பா வந்து உன்னை கூப்பிட மாட்டேன், கண்டிப்பாக டாடா தான் வந்து உன்னை கூப்பிட்டுப்பாரு, காலையில் ட்ராப் பண்ணுறது கூப்பிடுறது, ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறது கூட டாடா தான் உன்னை கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லியிருக்கீங்கள்ல, அதுக்கு தானே நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். இப்போ நான் ஸ்கூலுக்கே போக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆனால் நீங்கள் டாடாவை காட்ட மாட்டீங்க. இங்கே பாரு ஜியோன், நான் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறேன், பாப்பாவை கோவப்படுத்தக்கூடாது, ஓடு போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பேசுகிற மாதிரியும் கொஞ்சம் கோவமாகவும் நம்ம ஜிமின் சொல்ல அந்த குட்டி குழந்தை அப்படியே கொஞ்சம் பயந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடுறான். போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கா. இப்போ ஜிமின் பெட்டிலேயே உட்காந்துக்கிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு இதுக்கு நான் உனக்கு என்னடா பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காரு. இப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஜியோன் சமத்து பிள்ளையா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஸ்கூலுக்கு அழகாக ரெடியாகி உட்காந்துட்ருக்கான். இப்போ நம்ம ஜிமினும் அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவனுடைய பேக்கில் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஜியோனை பார்க்க ஜியோன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அவனுடைய ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஏய் பப்பா மேலே கோவமாக இருக்கியா நீ? அப்படியே இப்படி அப்செட்டாக இருக்கேன். ஒன்றும் இல்லை. டாடாக்காகையா? டாடாவை நீங்கள் காட்டவே மாட்டீங்க. ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிண்டர் கார்டன்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே டாடா இருப்பாங்க தெரியுமா? எல்லாரையுமே டாடா தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் பப்பா. எனக்கு கஷ்டமாக இருக்குது பப்பா. எனக்கு டாடா வேணும். நான் டாடா கூட பேசணும், விளையாடணும். எனக்கு டாடா வேணும் பப்பா. இங்கே பாருடா, டாடா கண்டிப்பாக வருவார். டாடா நீ இன்னும் நல்ல பெரிய பையனாக வளர்ந்ததுக்கப்புறமேட்டு டாடா வருவார். ஆனால் நீ தானே கொஞ்சம் என்கிட்ட சொன்னீங்க நானும் பெரிய பையன்தான்ட்டு. இப்போ இன்னும் பெரிய பையன்னா எப்படி? இப்போ பாரு, உன்னுடைய ஹைட்டு பாரு, எவ்வளோ குட்டியாக இருக்க நீனு. அதே பெரிய பெரிய அண்ணாங்கள்லாம் காலேஜ் போகிறப்ப எப்படி இருக்காங்க பார்த்தியா? இவ்வளோ ஹைட்டாக. பாப்பா பாரு, உன்னை விட இவ்வளோ ஹைட்டாக இருக்கேன். இந்த மாதிரி நீ இருக்கப்போ கண்டிப்பாக டாடா உன்னை பார்க்க வருவார். ஓகே? ஆனால் அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் பாப்பா. அப்போல்லாம் ஆகாதுடா. பாரு, நீ குட்டி குழந்தைலேருந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டல, இவ்வளோ சீக்கிரமாக. அப்போ நீ வளர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் அப்படியே ஃபேஸை கப் பண்ணபடி ஜியோன்கிட்ட சொல்ல. இப்போ ஜியோனும் அவன் குட்டி குழந்தை அப்படின்றதுனால சரிங்க பாப்பா அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுவோம். இப்போ அவனும் நம்ம ஜிமினும் அழகாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சீக்ஸில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஸ்கூலுக்கு போகிற வழியில் தான் இருக்காங்க. நம்ம ஜியோன் எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சபடி நம்ம ஜியோனை பார்க்க ஜியோன் அழகாக பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்காந்துட்டு லாலிபாப் சப்பிக்கிட்டே வரான். இப்போது அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு முன்னாடி கார் நிற்கிது. இப்போ நம்ம ஜியோனை அழகாக அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அவனுடைய கிளாஸ் ரூம் முன்னாடி விட்டுட்டு நிற்க கரெக்டாக ஒரு டீச்சரும் வந்து நம்ம ஜியோனை கையில் வாங்கிக்கிட்டு சார் நீங்கள் பயப்பட தேவையில்ல, இவனுக்கு எதுனா தேவை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவோம். நீங்கள் எதுனா அது எங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட அவங்க ரொம்ப சாஃப்டாக கேட்க இப்போ நம்ம ஜிமினும் மேம் இல்லை, ஈவினிங் மார்னிங் எப்போவுமே நான் தான் அவனை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவேன். அப்படி என்னால் சுத்தமாக முடியலன்னா என்னுடைய ஃப்ரெண்டு டே வருவான், அவன் பேர் கிம் டேயோங், அவன் வருவான். அப்படி இல்லாமல் வேறு யாரு கூடயும் அனுப்பிடாதீங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ ஜியோன் கீழே இருந்து இல்லை டாடா வருவார் அப்படின்ட்டு கீழே வந்துட்டு க்யூட்டாக கத்துறான். இப்போ நம்ம ஜிமினும் அந்த டீச்சர்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கண்ணை கட்ட இப்போ அவங்களும் புரிஞ்சுட்டு சரி வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன்கிட்ட சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஜியோனை அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட விட்டுட்டு இப்போ அந்த டீச்சர் திரும்பி நம்ம ஜிமின் கிட்ட வந்து சார் நான் வந்து இவங்களுடைய கிளாஸ் டீச்சர் கிடையாது, மேபி அவங்க வரதுக்கு 2 வீக்ஸ் இல்லைன்னா 1 வீக் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லலாம், இல்லைன்னா நானே கூட சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பயப்பட தேவையில்ல, நாங்கள் வேறு யாரு கூடயும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு ஒரு குட்டி ஹோப் தர. இப்போது நம்ம ஜிவனை ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஜிவனுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாருடா. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜிமினை வீட்டில் தாண்டா காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி டியோரி ஐஸோடையே எதையோ யோசிச்சுக்கிட்டு அவருடைய ரூமுக்கு மேலே போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு ஸ்டூல் தள்ளி போட்டு அவருடைய கபோர்டுக்கு மேலே ஒரு செல்ஃப் இருக்குது. அந்த செல்ஃப்குள்ளே நிறைய திங்ஸ் வச்சுருக்காரு. அது எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை எடுத்து அப்படி கீழே இறங்கி வந்து தரையில் உட்காந்துக்கிட்டு அதை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு அவர்
அப்படியே அதை பார்த்துட்டே இருக்காரு. அவர் கண்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் அந்த இது அந்த பாக்ஸ் மேலே விழ, அதை அப்படியே தட்டி விட்டுட்டு தூசெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த பாக்ஸை இப்போ அவர் பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. அதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஜிவனுக்கு ஒரு மாதிரி ஒரு குட்டி ஸ்மைல் வருது. இருந்தாலும் அதே ஸ்மைல் அப்படியே சோகமாக மாறி அப்படியே கண்ணீர் வடியுது அவருக்கு. ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக ஒரு மெமரிஸ், நம்ம யோங்கியும் நம்ம ஜிமினும் இருந்த ஒரு மெமரிஸ். அந்த பாக்ஸ்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ், ஒரு செல்ஃபோன், ஒரு லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போது நம்ம ஜிமின் அந்த ஃபோன் எடுத்து அதை அப்படியே ஆன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கேலரிக்குள்ளே போய்ட்டு அதில் இருக்க வீடியோஸ், ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்க அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் மனசு என்னமோ அவ்வளோ பாரமாக வலிக்குது அவருக்கு. இப்போது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒன் பை ஒன் பார்த்துட்டே இருக்கார். அவர் எதையோ பார்த்து யோசிக்கிறாரு. ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான், அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். இப்போ நம்ம ஜிமின் நம்ம யோங்கி 2 பேரும் தாண்டா காட்டுறாங்க. ஒரு பார்க்கில் இவங்க 2 பேரும் அப்படியே தனியாக நின்றுட்டுருக்காங்க. ஆளே இல்லை அந்த பார்க்கில், இவங்க 2 பேர் மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் யோங்கி கிட்ட, யோங்கியா நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை யோங்கி, ப்ளீஸ் நான் போகலை, நான் உன்கூடயே இருக்கேன், நீ ப்ளீஸ் நான் போகலை. இங்கே பாருடா, அம்மா என்றைக்கோ தான் அங்கே போவாங்க, அங்கே அவங்க கூடயும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அவங்க கூட போகிறது தான் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்வேன். நான் இங்கே பத்திரமா இருப்பேன், நீயும் அங்கே அவங்க கூட பத்திரமா இருந்தால் போதும். நீ என்னை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்ல, நான் சொல்கிறத கேளு, அம்மா கூட போயிட்டு வா. ஆனால் யோகி எனக்கு உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, நீ தனியாக தானே இருக்கிற, நான் வேணா அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்து உன் கூட இருந்துக்கவா ப்ளீஸ். அதெல்லாம் கூடாதுன்னா கூடாது, போன்னு சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி நம்ம ஜிவனை அப்படியே துரத்தி விட, இப்போ நம்ம ஜிவனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையாக கன்வின்ஸ் ஆகிடுறாரு. இப்போது அடுத்த சீனே பார்த்தா நம்ம ஜிமின் நம்ம யோங்கி 2 பேருமே நம்ம ஜிமினுடைய வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே டாட்டா கட்டிட்டு யோங்கிக்கு டாட்டா கட்டிட்டு அப்படியே போக, இப்போ யோங்கி அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போது அப்படியே கட் பண்ண நம்ம ஜிமின் ஊருக்கு போயிடுறாரு. இங்கே நம்ம யோங்கி தனியாக தான் இருக்கார். அவருக்கு நம்ம ஜிமினுடைய நினைவுகள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அங்கே போய் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமினுக்கும் யோங்கியை சுத்தமாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கு மனசே இல்லை. அவருக்கும் நம்ம யோங்கி கூட இருந்த தாட்ஸ் தான் இருக்குது. இவங்க 2 பேருமே காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் டேக்கும் ஜேகேக்கும் மட்டும்தான் தெரியும். இவங்க 2 பேருக்கும் ஒரு தாட்னா என்னென்னா, இவங்க 2 பேரும் எப்படியும் கடைசி வரையும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் தான். அப்படி இருக்கிற இவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு விரிசல் வருது. அது என்னென்னா, நம்ம ஜிமின் நம்ம யோங்கிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன 3 டேஸ்லேயே திரும்பி வந்துடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜிமின் அங்கே ஊரில் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேமிலியோட பிளான் பண்ணி போயிருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம ஜிமின் யோங்கிக்கிட்டேயும் சொல்லியிருப்பார். இருந்தாலும் நம்ம ஜிமினுக்கு யோங்கியா பிரிஞ்சிருக்கிறதுக்கு சுத்தமாக மனசே வந்திருக்காது. அதனாலேயே அவங்க அம்மா கிட்ட போய் எல்லாம் சொல்லிவிட்டு, எனக்கு அங்கே வேலை இருக்குமா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே போய் சொல்லிவிட்டு நம்ம யோங்கியை பார்க்குறதுக்காகவே வந்திருப்பார். அதுவும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம யோங்கியோடைய வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பார். அவர் போட்ட மாதிரி கரெக்டாக நம்ம யோங்கியோட வீட்டுக்கே நம்ம ஜிமின் போயிடுறாரு. இப்போது அங்கே போயிட்டு டோரை நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு டக்குன்னு யோசிச்சுக்கிறாரு. நமக்கு தான் டோர் லாக்கே தெரியுமே, அப்புறம் எதுக்காக நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டோர் லாக் நம்பர் எல்லாம் போட்டு அப்படி சைலண்ட்டாக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவளுக்கு செம்ம ஷாக்கு. ஓப்பன் பண்ணபடி நின்றுட்டு, யோங்கி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காக அப்படி கூப்பிடுறாரு. இப்போ நம்ம யோங்கி கவுன்சிலர் உட்காந்துட்டு இருந்தவரை டக்குன்னு ஜிமினை பார்த்து திரும்பி, ஹே ஜிமின் வந்துட்டியாடா, சொல்லவே இல்லை வந்துட்டு அப்படின்ட்டு ஏஞ்சிக்கிட்டு அப்படின்னு நம்ம ஜிமின் கிட்ட வர. இப்போ நம்ம ஜிமின், தயவு செஞ்சு என்கிட்ட வராது, அங்கேயே நின்று,
என்னது இவங்க இது, யாரு இவங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம யோகி பக்கத்தில் கவுச்சில் ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா. அந்த பொண்ணை பார்க்குறாரு. இல்லை ஜிமின், நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க, ஒரு நிமிஷம் இரு, நீ யோசிக்கிறது தப்புடா, ஒரு நிமிஷம் இரு இரு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமின் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுத்து நடந்து வந்துக்கிட்டே, இல்லை இல்லை யோகி, எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு வேண்டாம், இதுக்கப்புறம் நான் எதுக்கு உனக்கு, நான் போய் கிட்டத்தட்ட முழுசாக 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே எப்படி, யார் அது, விட நான் உனக்கு பத்தலைல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் இந்தளவுக்கு லவ் பண்ணது என்னுடைய தப்பு தான், நான் செருப்பால் அடிச்சுக்கிறேன், தயவு செஞ்சு கிட்ட போகிறாத இவங்க, ப்ளீஸ் கிட்ட போகிறாத, எனக்கு அருவருப்பாக இருக்குது, ப்ளீஸ் என் கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே டூரை விட்டு வெளியே போயிட்டே இருக்க அவர் பாட்டுக்கிட்டு. இப்போ நம்ம யோகி, இல்லை ஜிமின் நீ யோசிக்கிறது தப்பு, ஒரு நிமிஷம் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பின்னாடியே நம்ம யோகி ஓடுறாரு. பட் நம்ம ஜிமின் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டே ஓடிடுறாரு அவர். இப்போ நம்ம யோகி தலையிலே கை வச்சுக்கிட்டு, ஐயோ இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போது அப்படியே டேஸ் போகுதுடா. நம்ம யோகியால் ஜிமின் கிட்ட எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாரோ அந்த அளவுக்கு அவர் பண்ணுறாரு. இப்போ இவங்க காலேஜும் முடித்ததுனால இவங்களுக்கு டெய்லி மீட் பண்ணுறதுக்கான ஒரு சர்டன் ஸ்பாட் கிடையாது. ஸோ அதனால் இவங்களுக்கு 2 பேருக்கும் இன்னமும் கஷ்டமாயிடுது. நம்ம இவங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. நம்ம ஜிமினை எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். பட் நோ யூஸ். நம்ம ஜிமினும் யோகியும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருப்பாங்க. டீப்பாக மீன்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம ஜிமின் நம்ம யோகியை நம்பி அவரே வந்து நம்ம யோகிக்கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்தளவுக்கு டீப்பாக லவ் பண்ணது இவர் இது மாதிரி பண்ணோடனே நம்ம ஜிமினுக்கு சுத்தமாக தாங்கவே முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம யோகிக்கும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜிமின் கிட்ட வந்து ஒரு நிமிஷம் கூட அவர் வந்து பேசுகிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் டைமே கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகியும் ஒரு பக்கம் கடுப்புலையும் தலையெரிச்சல்லையும் சுற்றிட்டுருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு ஃபைன் மார்னிங் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. அவர் வழக்கம் போல் பெட்லேருந்து ஏஞ்சி வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. எதையோ யோசிச்சுட்ருக்காரு. நல்லா இருந்த அவர் டக்குன்னு ஒரு மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்து டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய்ட்டு வாமிட் பண்ணுறாரு. அவருக்கு சுத்தமாக முடியல. தலை ஒரு மாதிரி வலிக்குது. அவரால் நிற்கவும் முடியல. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அவருக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம ஜிமின் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்காமல் டக்குன்னு அப்படியே வீட்டை விட்டே வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து என்னவா இருக்கும், ஏன் இப்படி இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் மனசுக்குள்ளே இல்லை சதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிக்கிறாரு. ஆனாலும் அவர் மனசு கேட்கல. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே மெடிக்கல் ஷாப் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்டர் வாங்கிக்கிறாரு. இப்போ அதை வாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு பப்ளிக் டாய்லெட்லேயே போயிட்டு டெஸ்ட்டும் பண்ணுறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதே தான் அங்கேயே நடந்திருக்குது. இப்போ அந்த டெஸ்டரை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் திரும்பி அந்த பார்க்கில் வந்து உட்காந்துட்டு என்ன தான் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. காலிலேருந்து இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வரைக்கும் அவர் வீட்டுக்கே போகலை. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பாரில் காட்டுறாங்க. ஜிமின் இது வரைக்கும் குடிச்சிருக்கவே மாட்டார். பட் இப்போது அவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. செம்ம போதையில் இருக்கார். தான் யாருன்னு தனக்கே தெரியாத அளவுக்கு போதையில் இருக்கார். அந்தளவுக்கு போதையில் இப்போ கையில் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு ஒரு மெயின் ரோட் பிரிட்ஜு மேலே ஒரு ஓரமாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. தள்ளாடி நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போது ஏதோ ஒரு கோவத்தில் டக்குன்னு அந்த பாட்டிலில் இருக்கிற ஆல்கஹாலை பாதி குடிச்சிட்டு பாதியை கோவத்தில் தரையில் போட்டு உடைக்கிறாரு. இதுக்காக எனக்கு மட்டும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் ஊற்றிட்டே இருக்குது. மனசில் அவ்வளோ வலி.
ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார், எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஒரு வருத்தம் கலந்த வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஜிமினுக்கு அவ்வளோ வலிக்குது. இப்போது அப்படியே நடந்துகிட்டே இருக்க அந்த பிரிட்ஜில் இருந்து கீழே பார்க்குறாரு. அவருக்கு என்னமோ யோசிக்கிறாரு. ஆனால் கண்ணை மூடி கண்ணை திறக்க அந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடில் நின்றுட்டுருக்காரு. கீழே குதிக்கிறதுக்கு நின்றுட்டுருக்காரு. தான் உயிரை தானே பறிச்சுக்கிறதுக்கு நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமின் அந்த இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சுட்டு ஒரு கன்னத்தில் அப்படியே கண்ணீர் வழிய ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க டக்குன்னு யாரோ கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து போட்டு பள்ளீர்னு ஒரே அற. யாருன்னு பார்த்தா இழுத்து போட்டது ஜேகே, அரைஞ்சது நம்ம டே. போட்டு பள்ளீர்னு நம்ம டீ தான் பக்காவாக அரைஞ்சிருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் அப்படியே அழுதுகிட்டு அந்த வழியிலேயே சுருண்டுட்டு அப்படியே கீழே கிடக்க, இப்போ நம்ம டீ தான், டேய் என்னடா இது, டேய் ஜிமின் என்னடா கோலம் இது, எங்கடா யூங்கி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட கேட்டுட்டு இப்போ நம்ம ஜேகேவை பார்க்க, ஜேகேவும் இப்போது நம்ம ஜிமின் கீழே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜிமின் லெவலுக்கு அவரும் கீழே முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு ஜிமின்கிட்ட, ஜிமின் என்னாச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு சூசைட்லாம், என்ன இது, என்ன பழக்கம் இதெல்லாம், என்ன ட்ரிங்க்லாம் பண்ணியிருக்க, நீ இப்படிலாம் கிடையாது, என்னாச்சுரா, என்ன உங்களுக்கு 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனையா, வா அவன்கிட்ட போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சி இழுக்க, இப்போ நம்ம ஜிமின் கையை தட்டி விட்டுட்டு, யார்கிட்ட போய் பேச போகிறீங்க, யார் அந்த 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 இவங்கிட்டியா, அவன் அவன் எனக்கு கிடையாது, நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அவன் எனக்கு தான் என்ன லவ் பண்ணிகிட்ருக்கான், என்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருந்தான் அப்படின்ட்டு நீங்கள் தான் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. நானும் பைத்தியக்கார மாதிரி நம்பிட்டு இருந்தேன். ஆனால் கிடையாது, அவனுக்கு நான் பத்தலை போல. நான் ஊருக்கு போய் 2 நாள் கூட ஆகலை. அவனுக்கு நான் பத்தலை. நான் எவ்வளோ கேவலம் இல்லை, நான் எவ்வளோ கேவலம், கிட்டத்தட்ட டிஷ்யூ பேப்பர் மாதிரில நான் யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுக்கு என் வாழ்க்கையை நம்பி அவன்கிட்ட கொடுத்தேன். எதுக்கு நான் வாழணும் இதுக்கப்புறமேட்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அழுதுகிட்டே கீழே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம டேவும் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னே என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் டேப் பண்ணி கொடுத்துட்டு, என்ன பிரச்சனைன்றதை முதல்ல சொல்லுடா, நீ ஏன்டா இப்படி இருக்க, நீ இப்படி கிடையாதுடா, முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு, நீ செத்துட்டா எல்லாமே சரியாக போயிடுமா, நீ லூஸ் மாரி யோசிச்சுட்ருக்க, என்னன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி, நாங்கள் 2 பேர் இருக்கோம், உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணுறோம், ப்ளீஸ்டா சொல்லுடா, இப்படிலாம் அழுதுகிட்டு இதுமாரி பண்ணுறதுக்கெலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருந்து தட்டி கொடுத்த முதல்ல அவனை காம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு அப்படி உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே டைம் போக ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம ஜிமின் நார்மல் ஆகிடுறாரு. அழாமல் கொஞ்சம் நார்மல் ஆகிடுறாரு. இப்போ நம்ம டீ தான், ஏய் இப்போயாவது சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ ரொம்ப பொறுமையாக சாஃப்டாக நம்ம ஜிமினை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி கேட்க, இப்போ நம்ம ஜிமினும் அவருடைய பேக்கெட்டில் இருந்து அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு அந்த இது டெஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை எடுத்து நம்ம டீ கிட்ட காட்ட, நம்ம டீக்கு டக்குன்னு புரிஞ்சிருது நம்ம ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஜேகேயை பார்த்துட்டு நம்ம ஜிமினை பார்க்க, இப்போ நம்ம ஜேகே, டே ஜிமின் உண்மையாவா, நீ இந்த விஷயத்தை இதுக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, அம்மா அப்பா திட்டுவாங்கண்ணா, என்னடா இது இவங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவியும் பார்த்துக்கிட்டு நம்ம ஜிமின்கிட்ட பேசிகிட்ருக்க. இப்போது நம்ம ஜிமின், அவன் எனக்கு கிடையாது, உங்களுக்கு புரியல, அவனுக்கு நான் பத்தலை, அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான், நான் குப்பை, நான் குப்பை, நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, நான் குப்பை, நான் எதுக்கு வாழணும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சு பேசிகிட்டே இருக்காரு. நம்ம டீவும் திரும்பியும் இப்படிலாம் பேசாதரா, இதெல்லாம் என்ன இது, நம்ம இவங்கிட்ட பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போட்டு நம்ம டீவும் காம் பண்ணுறாரு. பட் நம்ம ஜிமின் முடியவே முடியாது, எனக்கு அவன் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் முடிவு எடுத்துகிட்டு அந்த ஒரு வழியில் இப்படி நின்றுட்டுருக்காரு. உடனே நம்ம ஜேகே தான், சரி உனக்கு யூங்கி வேண்டாம், அப்போது இது என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டை எடுத்து இப்படி காட்ட, இப்போ நம்ம ஜிமினை ஒரு மாதிரி சைடு சிரிப்பு சிரிச்சுட்டு, இதான் இது
வளர்க்க போகிறேன், கண்டிப்பாக நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம வைட் ஏஜோட என்னது வளர்க்க போறியா? என்னடா நினச்சிட்ருக்க நீனு? வீட்டில் அம்மா அப்பாலாம் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா நீனு? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கடா. நான் தானே வளர்க்க போகிறேன்னு சொல்கிறேன். அம்மா அப்பா கிட்ட சொல்வேன்னு சொன்னேன்னா கிடையாது. இது தெரிஞ்சால் என்ன ஒரே வேலை தான் பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. பார்த்துக்கிறேன்டா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கையில் இருந்து நம்ம ஜேகேலேருந்து அந்த டெஸ்டரையும் பிடுங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஜிமின் தேய்கிட்டையும் ஜேகேக்கிட்டையும் பேசினதுல அவருக்கு இருந்த அந்த கவலையோடு சேர்த்து அந்த இந்த போதையும் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருக்கும். அவர் இப்போ கரெக்டாக அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே என்ட்ராக இப்போ அவங்க அப்பா, ஜிமின் என்ன பழக்கம் இது, காலையில் போன நீ இப்போ தான் வருவியா நீ அப்படின்னு கேட்கா. இப்போ நம்ம ஜிமினும் இல்லைப்பா, இல்லை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தா தான். அதுக்கு இவ்வளோ நேரமாக உனக்காகலாம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோமா? தலையில் தான் எங்களுக்கு. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி மிரட்டுறாரு. நம்ம ஜிமினும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லிவிட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே அவருடைய ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போது ரூம்குள்ளே போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது. நம்ம ஜிமினுடைய அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே சேர்ந்து கீழே இருந்து நம்ம ஜிமினுக்கு குரல் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஜிமின் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. எந்த ஆன்சருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுடைய அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் பயமாக இருந்தா. பட் நம்ம ஜிமினுடைய அப்பாவுக்கு கோவம் ஏறுது. இவன் அப்படி ரூமில் என்ன தான் பிடுங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு நம்ம ஜிமினுடைய ரூமுக்கு மேலே அப்படியே நடந்து போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண உள்ளே பார்த்தா நம்ம ஜிமின் கட்டிலுக்கு கீழே முட்டியை கட்டி அணைச்சபடி முட்டியில் சாஞ்சுக்கிட்டு அப்படியே அழுதுட்ருக்காரு. தேம்பி அழுதுட்ருக்காரு. அவருக்கு கீழே ரைட் சைடில் அந்த டெஸ்ட் பண்ணது, அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணது கீழே இருக்குது. அதை அவங்க அப்பா பார்த்துட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு, இவன் என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கான், இப்படி தான் இருக்கான் போல், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அதை பார்த்துட்டு இப்போ ஒரு நிமிஷம் யோசிக்கல, அவங்க அப்பா போட்டு மிதிக்கிறாரு நம்ம ஜிமினை. அப்படி போட்டு அடிக்கிறாரு. நம்ம ஜிமின் ஒரு வார்த்தை மறுத்து பேசாமல் அவ்வளோ அடியவும் வலியவும் அப்படியே அழுதுகிட்டே தாங்கிக்கிட்டு அப்படியே படுத்துட்டு அந்த அடியை வாங்கிட்டுருக்காரு. அவங்க அப்பா போட்டு அப்படி மிதிக்கிறாரு, அடிக்கிறாரு. இப்போ அவங்க அப்பா யாரும் அது என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா அப்படியே ரூமை விட்டு வெளியே வர நம்ம ஜிவன் அப்படியே நில குளிஞ்சு கீழே அப்படியே தரையில் கிடக்குறாரு. இப்போ தான் அவங்க அம்மா மாடி மேலே என்னமோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே மேலே வர இப்போ நம்ம ஜிமினுடைய அம்மா தான், என்னங்க இப்படி போட்டு சவுண்டு வருது, என்னங்க பண்ணீங்க, இப்போ அவனை அடிச்சுட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ அவங்க அப்பா கோவத்தோட என்னடி உயிருக்குள்ளே வளர்த்து வச்சுருக்காங்கன்னா, இவன் கூட போய் படுத்துட்டு வந்திருக்காண்டி, இதுக்காடி இத்தனை வருஷம் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தோம், நம்ம என்ன காரியடி பண்ணிட்டு இருந்திருக்கான், அக்கம் பக்கம் பார்த்தவங்களாம் என்னடி நினைப்பாங்க, குடும்பத்தில் தான் தெரிஞ்ச என்னடி நினைப்பாங்க நம்மளை பற்றி, ஆல்ரெடி எல்லாம் ரொம்ப விளங்கிட்டு இருக்குது, என்னடி எவன் கூட போய் படுத்துட்டு வந்திருக்காண்டி, இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இங்கே பார், இப்போ சொல்கிறேன்னு கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தான் வை, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இப்போவே அவனை அந்த இடத்த விட்டு கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொடக்கு போட்டு சொல்லிட்டு போகிறாரு கோவமா. நம்ம ஜிம்னுடைய அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மன் அழுதுகிட்டு அவங்களுடைய கையில் கால்லலாம் ஃபுல்லாக அவங்க அப்பா அடித்த தடம் அதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே அழுதுகிட்டே அப்படியே தரையில் உருண்டு கிடக்கிறாரு. அவங்க அம்மாவும் அந்த டெஸ்டர் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் வாய் மேலே கை வச்சுக்கிட்டு ஐயோ இவனா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவனை தூக்கவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் அப்படியே அவங்க அம்மா சைலண்ட்டாக வெளியே போயிடா. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஜிம்மன் மட்டும் அப்படியே அதே இடத்துல கிடந்து இன்னும் அழுதுட்டு தான் இருக்கார். இப்போ அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் மிட் நைட்டு கிட்டத்தட்ட 2 o'clock போல் ஆகுது. நம்ம ஜிம்மன் தனியாக அவருடைய க்ளோத்ஸை மட்டும் ஷூகேஸில் எடுத்துக்கிட்டு அப்படி கையில் ஒரு மொபைல் ஃபோனு ரிங் ஆகிட்டுருக்கு. நம்ம டிவியோடைய ஃபோனோட ரிங் ஆகிட்டுருக்குது, காலுக்கு கனெக்ட் ஆகிட்டுருக்குது.
அவர் அந்த மெயின் ரோட்டில் தனியாக அந்த சுட்கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. இப்போ காலை அட்டன் பண்ணி நம்ம டீ தூக்கத்துலேயே, ஹலோ ஹலோ ஜிமின் சொல்கிறா, என்னாச்சு, வீட்டில் என்ன திட்டினாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கத்திலே கேட்கா. இப்போ நம்ம ஜிமின் தான், டே டே எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் நீ பண்ண முடியுமா? ஏய் ஜிமின் அழுறியா, என்னாச்சுடா? ஏய் எங்கடா இருக்க நீ இப்போ? நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியா? ஏய் ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்டா எங்கே இருக்க நீ இப்போ? எனக்கே தெரியலடா. ஏய் எங்கடா? சரி நீ அங்கே இரு, நான் உன் லொக்கேஷனை வச்சு நானே அங்கே வரேன், அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட சொல்ல, ஜிமினும் எங்கே இருக்காரோ அதே இடத்துல அவர் அங்கே உட்காந்துட்ருக்காரு. இப்போது அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம ஜிமின் இருக்கிற இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. கூடவே நம்ம ஜங்குக்கையும் கூப்பிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஜங்குக் தான் கார் ஓட்டிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜிமின் அங்கே உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம கிட்ட போயிட்டு, டேய் ஜிமின் நீங்கள் பாருடா, டேய் போகலாம் வா. எங்கே போகிறது? ஏன் வீட்டுக்கு போகலாம் வா. எத்தனை நாளைக்கு? தேவையில்லை, என்னை இங்கேருந்து தூரமாக அனுப்பு. எனக்கு இங்கே இந்த இடமே வேண்டாம், நான் இங்கே இருக்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம டீவும் நம்ம ஜிமினை காம் பண்ணி அப்படியே காரில் ஏற்றுட்டாரு. அன்றைக்கி நைட் நம்ம ஜிமினை நம்ம டீயோட வீட்டில் தான் தங்க வச்சுக்கிறாரு. இப்போது அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜிமினை காட்டுறாங்க. பட் அவர் இருந்த இடமோ சியோல், ஆனால் இப்போ இருக்கிற இடமோ தேகு. அவர் அந்த இடத்த விட்டு அவர் வந்திருப்பார். அவர் தேகுலேயே நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேடியோடைய ஹெல்ப்பால் அங்கே தனியாக ஒரு வீடு வாங்கி அங்கேயே வந்து அவருக்குன்னு ஒரு தனி பார்ட் டைம் ஜாபு, அவர் படித்ததுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோட அவர் அங்கே தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே டேஸ் போகுது, மந்த்ஸ் போகுது. நம்ம ஜிமின் அப்படி ஒரு அழகான ஒரு குட்டி பாய் பேபியை பெற்றெடுக்கிறாரு. அவர் இப்போ வந்து நம்ம ஜிமினுக்கு அவர் வாழ்கிறதுக்காக ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்போட அந்த குட்டி பையனுக்காக அவர் வாழ்ந்துக்கிறாரு. அந்த குட்டி பையனுக்கும் பேர் மின்ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாரு. இப்போ அப்படி ஜாலியாக அப்படியே அவருடைய லைஃப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த குழந்தையோட சேர்ந்து அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கார். ஃப்ளாஷ்பேக் வந்து நான் இங்கேயே முடிக்கிறேன்டா. ஆக்சுவலி இப்படி தான் வந்து நம்ம ஜிமினும் இவங்கேயும் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுமாரி பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போது அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமினும் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சுட்டு இப்போது அவருடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. அங்கே போனதுமே அவருடைய மேனேஜர்கிட்ட வழக்கம் போல் திட்டு வாங்குறாரு. ஏன்னா நம்ம ஜிமின் டெய்லியும் இந்த மாதிரி தான் நம்ம ஜியோன் ஏஞ்ச உடனே டாடா வேணும்னு சொல்லிட்டு டாடா பற்றி கேட்பாரு. உடனே நம்ம ஜிமினுக்கும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். அதை பற்றி யோசிச்சுட்டு எங்கேயாவது உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு அவருடைய வேலைக்கு போவார். இப்போது இப்படியே டேஸ் போக நம்ம ஜியோன் கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் ஆக போகுது. இது நாள் வரைக்கும் நம்ம ஜிமின் தான் கூட்டிகிட்டு போகிறது திரும்பியும் கூட்டிகிட்டு வரதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்போது ஒரு ஃபைன் டே நம்ம ஜிமின் வழக்கம் போல் நம்ம ஜியோனை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போன உடனே மேனேஜர் அவ்வளோ திட்டுறாரு. ஆனால் நம்ம ஜிமின் கண்டுக்காமல் காதில் வாங்கிக்காதபடி அப்படியே தலையை குனிஞ்சபடி அப்படியே திட்ட வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த மேனேஜர் நம்ம ஜிமின் கிட்ட, இங்கே பாருங்கள் ஜிமின், நீங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க ஓகே, ஆனால் நீங்கள் வர டைமிங்கும் போகிற டைமிங்கும் சரி கிடையாது. இதுக்கப்புறமேட்டும் உங்களுக்கு லீவோ இல்லை எக்ஸ்கியூஸோ இதுக்கப்புறம் எங்களால் தரவே முடியாது. உன்னால் ஃபைலை கொடுக்க முடியும்னா கொடு, இல்லையா வேலையை விட்டு போயிட்டே இரு. உனக்காக நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது எங்களுக்கு 1008 வேலை இருக்குது, 1008 எம்ப்ளாயீஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா?
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவன்கிட்ட அந்த எம்ப்ளாயீஸ் அந்த மேனேஜர் வந்து 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜிவன் அது எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு இப்போ ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இருக்கிறது அந்த ஒரு வேலை மட்டும்தான். அந்த இடத்துல அவர் எதிர்த்து பேசினாருன்னா வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் ஜியோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் அப்படி வாயை மூடிக்கிட்டு அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கம்மன் இருக்கா. இப்போ அந்த மேனேஜர் ஒருத்தன், இங்கே பாரு, உனக்கு பையன் இருக்கான் தான் ஓகே, இங்கே வர எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே பசங்க இருக்காங்க தான், உனக்கு மட்டும் பசங்க இருக்கா மாதிரி நடிக்காத, ஓகேவா? இதுக்கப்புறமேட்டு உன் பையனை கூப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் இங்கேருந்து கிளம்புனேன்னா அப்படியே போய்ட்டு வேலைக்கு வரவே வராத மறுநாள் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது அவருக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு மேனேஜரும் நம்ம ஜிமின் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபைல் கிட்ட எடுத்து, இந்த மொத்த ஃபைலும் இன்றைக்கி நைட் நீ சப்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜிமினும் வேறு எதுவுமே பேச முடியாது அவரால். ஸோ அப்படியே மூவ் பண்ணிவிட்டு ஓகே சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு வராரு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஈவினிங்குள்ளே அந்த ஃபைலை முடிக்க பார்க்குறாரு. ஒவ்வொரு ஃபைலாக முடிச்சுட்டே இருக்காரு. லஞ்சு சாப்பிடாம, பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்காமல் அவ்வளோ ஸ்பீடாக எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அவர் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 8 ஃபைல்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பட் இப்போ டைம் 3 o'clock ஆகுது. நம்ம ஜியோனை போய்ட்டு கூப்பிடுற நேரம். நம்ம இந்த நேரம்லாம் எப்போவுமே நம்ம ஜியோனை கூப்பிடுறதுக்கு ஸ்கூலில் இருப்பார். பட் இன்னமும் ஆஃபீஸில் இருக்கிறது அவருக்கு இன்னும் படப்படன்னு இருக்குது. பையன் தனியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார். நம்ம டேக்கு கால் மேலே கால் பண்ணுறாரு போய்ட்டு ஜியோனை கூப்பிடுறதுக்கு. பட் நம்ம டேக் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கும் கால் பண்ணிக்கிட்டு இவரும் இங்கே வேலையை பார்த்துட்டே இருக்கா. இப்போது ஒரு 4:30 போல் ஆகுது. நம்ம ஜிமினுடைய ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இப்போ அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ பப்பா அப்படின்ட்டு ஜியோனுடைய குரல் கேட்குது. அதில் இப்போது நம்ம ஜிமின் ஹலோ ஜியோ, யாருடைய நம்பர் இது, எதுக்காக, என்ன இது, யாருடைய நம்பர், நீ இப்போ என்ன ஸ்கூலை விட்டு வெளியே வந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜியோன்கிட்ட கேள்வி கேட்க, இப்போ நம்ம ஜியோனோ பாப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டியா? யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தா? என்னுடைய கிளாஸ் டீச்சர் கூட்டிகிட்டு வந்தார் பாப்பா. இது அவருடைய நம்பர் தான். ஓ சரி கிளாஸ் டீச்சர் இப்போ எங்க? அவர் வெளியே இருக்காரு. என்கிட்ட ஃபோன் போட்டு கொடுத்துட்டு அவர் வெளியே போயிட்டாரா? சரி நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு சரியா? வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகக்கூடாது சரியா? சரி பாப்பா. சரி நீ இப்போது ஃபோனை கட் பண்ணி சார்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன்கிட்ட சொல்ல, அவனும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு அந்த அவனுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட வெளியே நிற்கிறவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவனும் டாட்டாலாம் சொல்லிவிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு உள்ளே வந்துடுறான். வீட்டுக்குள்ளே வந்து சமத்து பிள்ளையே உட்காந்துட்ருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜிமினும் கிட்டத்தட்ட ஒரு 5:30, 6 போலேயே அந்த வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஜியோனுக்காக டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாரு. உள்ளே வந்த உடனே ஜியோன் கண்ணா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே போகிறாரு. நம்ம ஜியோனும் மேலே ரூம்லேருந்து அழகாக பொறுமையாக ஓடி வரான். வந்ததும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போது நம்ம ஜிமினும் அழகாக ஜியோனை தூக்கி அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கூப்பிட்டு அப்படியே சீக்ஸ்லாம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜியோன் வழக்கம் போல் அவன் ஸ்கூலில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ 2 பேருமே சேர்ந்தே குளிக்கிறாங்க. ஆனால் அந்த பாத்டப்லேயும் இருந்துக்கிட்டு நம்ம ஜியோன் வாயை மூடாமல் கிளாஸில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கான். இப்போ நம்ம ஜிமினும் அது எல்லாத்தையும் சீரின்னு சொல்லிட்டு தலை ஆட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ இவங்க எல்லாருமே டின்னரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்டுக்கும் போயிடுறாங்க. பெட்லேயும் நம்ம ஜிமின் வந்து அழகாக பின்னாடி அந்த செவுத்தில் வந்து அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா, படுத்த மாரி இருக்கா. நம்ம ஜிமினுடைய கைக்குள்ளே படுத்துக்கிட்டு நம்ம ஜிமினை ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிட்டு இன்னமும் கதை சொல்லிகிட்ருக்கான். அதையும் நம்ம ஜிமின் கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ ஜியோன் டக்குன்னு பாப்பா உனக்கு ஒன்று தெரியுமா, எங்களுடைய யோகி சார் எவ்வளோ க்யூட் தெரியுமா, அவளை எவ்வளோ சூப்பராக கேர் பண்ணிக்கிறாள் தெரியுமா, எனக்கு அவரை அவ்வளோ பிடிச்சிருக்குது. என்ன சொன்ன? யோகி சாரா? ஆமாம், அவர் என்னுடைய கிளாஸ் டீச்சரு. அவர் போன மண்டே தான் வந்தார். போன மண்டே வந்தாரா? அவர் பேர் என்ன சொன்ன? யோகி.
அவர் பார்க்குறதுக்கு பூனை மாதிரியே இருப்பார் பாப்பா. அவருடைய பிஹேவியர் எல்லாமே பூனை மாதிரியே இருக்கும். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அவர் ஒரு தடவை என்னை காப்பாற்றினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தேன் இப்போது சிவன் தான். பாப்பா, ஒரு தடவை நீங்கள் எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிங்களா, அது எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் 2 பேர் வந்து என்கிட்டேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாங்களா. நான் கொடுங்கன்னு கேட்டப்போ அவங்க என்கிட்ட கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு நான் போயிட்டு யோகி சார் பின்னாடி பார்த்தேன்னா அவர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டேன்னா அவர் போயிட்டு அவங்கக்கிட்ட இருந்து என்னுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வாங்கினார். பார்த்தா அவங்க எல்லா ஸ்நாக்ஸுமே சாப்பிட்டாங்க. ஜியோவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்லை தெரியுமா சாப்பிட்றதுக்கு. நான் உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குதா. உடனே யோகி சார் தான் என்னை தூக்கிட்டு போயிட்டு வெளியே இருக்கிற கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது சாப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாமல் அவர் நான் சாப்பிட்றப்ப என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார் தெரியுமா. அவர் சிரிக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருக்கார். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜிமினும் சரிடா தூங்கு, நீனு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன்ட்ட சொல்ல அவன் கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசிகிட்டே அழகாக அப்படியே தூங்கிடுறான். நம்ம யோகி கொஞ்ச நேரம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவரும் அப்படியே தூங்கிடுறாரு. இப்போ வழக்கம் போல் காலையில் எழுந்துச்சி ஸ்கூலுக்கெல்லாம் ரெடியாகி அப்படியே நம்ம ஜியோனை கொண்டு போயிட்டு கிளாஸ் ரூமில் கொண்டு போய் ட்ராப் பண்ணேன். இப்போது கொஞ்ச நேரத்துலேயே அங்கே உள்ள கிளாஸ் டீச்சரும் நம்ம ஜிமினை பார்த்துட்டு ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இவங்க கிளாஸ் டீச்சரு? ஆமாம் சார், நாங்கள் அவருக்கு கிளாஸ் டீச்சர் போட்டாச்சு. அவங்களுக்கு கிளாஸ் டீச்சர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வீக்காக தான் வந்துட்டுருக்காரு. மெயின் டீச்சரா? ஆமாம் சார். அவங்க பேர் யூங்கி. அவங்கள இப்போ நான் பார்க்க முடியுமா? இல்லை சார், அவர் இன்றைக்கி வரலை. நான் தான் இன்றைக்கி அவங்கள பார்த்துப்பேன். ஓ சரிங்க மேம். இல்லை, நேற்று அவன் அவங்க பையனை கொண்டு போய் வீட்டில் விட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டீச்சரும் இல்லை ஓகே பரவாயில்ல, அவங்க வரப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜிமின்கிட்ட பேசுகிற அப்படியே விட்டா. இப்போ நம்ம ஜிமினும் ஆஃபீஸ்க்குலாம் வந்துடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போது இதே மாதிரி நம்ம ஜிமின் அந்த யூங்கின்ற பர்சன் யார், அந்த டீச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 days ட்ரை பண்ணியிருப்பார். பட் இவர் போகும்போது சரி, பிக்கப் பண்ணும்போது சரி, அந்த பர்சன் அங்கே இருக்க மாட்டாங்க. உடனே நம்ம ஜிமினும் சரி பரவாயில்ல, யாராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுவார். இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 days போகுது. இப்போது ஒரு ஃபைன் டே வழக்கம் போல் நம்ம ஜியோனை கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் விட இப்போது கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock ஆகுது. அவங்க ஸ்கூலில் இருக்கான், நம்ம ஜிமின் இங்கே ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12:30 போல் ஆகுது டைமு. இப்போ நம்ம ஜிம்முடைய ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலி அது நம்ம ஜியோனுடைய டீச்சர் தான். அவன் ஃபஸ்ட் டைமு அவரை விடுறப்போ வந்து கால் பண்ணியிருப்பியே, நம்ம ஜிமின் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாரு, ஜியோஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ அந்த காலிங் ஐடியை பார்த்த உடனே இப்போ நம்ம ஜிமின் அதை அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க இப்போ அந்த சைட்லேருந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் தான் க்யூட்டாக கூப்பிடுறான். இப்போது நம்ம ஜியோன் தான் ஹலோ ஜியோன், என்னடா ஸ்கூல் விட்டுட்டாங்களா? சரி நீ அங்கேயே வெயிட் பண்ணுறியா, நான் பாப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். பாப்பா இல்லை, நீங்கள் வர வேண்டாம். அப்புறம் என்ன வீட்டுக்கு போயிட்டியா? இல்லை பாப்பா, நான் ஸ்கூலில் தான் இருக்கேன். அப்புறம் என்னாச்சு கால் பண்ணியிருக்கேன், உடம்பு எதுவும் சரியில்லையா? பாப்பா என்னை பேச விடுங்க. சரி என்ன சொல்லு. இல்லை பாப்பா, நானும் எங்கள் சாரும் வெளியே போகட்டுமா? வெளியே போகிறீங்களா? எங்கே வெளியே போகிற நீ? இல்லை பாப்பா, சாருக்கு இன்றைக்கி ஆஃப் டேவா, அவருக்கும் ஃப்ரீயாக இருக்காராம். அதனால என்னை அவர் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் வெளியே போகட்டுமா? அவர் என்கிட்ட கேட்டாரா, நான் பாப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டு உனக்கு கால் பண்ணேன். நான் போகட்டுமா?
ஆனால் ஜியோனி அதை எப்படி நீ இப்படிலாம் என்ன பழக்கம் இது? நான் எப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இப்படிலாம் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் கொஞ்சம் அப்படியே மிரட்ட, இப்போ ஜியோன் காலில் இருக்கிறது கூட யோசிக்காமல் அந்த சைடு ஏதோ ஒரு பர்சன் கிட்ட நம்ம ஜியோன் தான், டாடா அப்பா திட்டுறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேச, இப்போ நம்ம ஜிவனுக்கு வைட் ஐஸோட, ஜியோன் யார் அங்கே இருக்கா? அப்பா சார் தான் இருக்காரு. சார் இருக்காரா? அச்சோ தடா போச்சு, மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஏய் ஜியோன், நான் எத்தனை வாட்டி என்ன இது யாரை நீ அங்கே டாடான்னு கூப்பிட்டுருக்க, ஃபோனை கூட அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நம்ம ஜியோனும் போச்சு டாடா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் க்யூட்டாக சொல்லி அவங்களுடைய சார்கிட்ட கால் கொடுக்க, இப்போ அந்த காலில் இருந்து ஹலோ அப்படின்னு ஒரு வாய்ஸு அதை கேட்ட உடனே நம்ம ஜியோனும் ஹலோ சார் உங்களையும் ஜியோன் டாடான்னு கூப்பிட்டுருக்கான் அப்படின்ட்டு டக்குன்னு கேட்க, இப்போ அந்த சாரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீங்கள் தான் வந்து அவன்கிட்ட அவனுடைய டாடாவை காட்ட மாட்டீங்களா, அதனால என்கிட்ட டாடான்னு கூப்பிட்டுமான்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன், அது உங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் மேலே பழி போட, இப்போ நம்ம ஜிம்னால் ஒரு வார்த்தை பேச முடியல. இப்போது அந்த சாரு தானாகவே நம்ம ஜியூன்கிட்ட காலை கொடுக்க, இப்போ ஜியூனும் அப்பா நான் போகட்டுமா அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம ஜிமினும் சரி போகணும், பட் சேரை விட்டு வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, பக்கத்துலேயே தான் இருக்கணும், சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் சரியா அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே பாப்பா இன்றைக்கி இது போது நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹாப்பினஸ்லேயே பக்கத்தில் ஃபோனை கொடுக்க, இப்போ அந்த கால் அப்படியே கட் ஆகுது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இங்கே நம்ம ஜியோனும் அவங்களுடைய சாரும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் நல்லா அவன் சார்கிட்டேருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக கிட்டத்தட்ட ஒரு 6:30 போல் ஆகுது. நம்ம ஜிமன் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ ஜியோனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வெளியே ஏதோ கார் சவுண்ட் கேட்குது அப்படின்னு கேட்டதும் உடனே டக்கு டக்குன்னு வெளியே ஓடுறாரு. பட் நம்ம ஜியோனை இறக்கி விட்டுட்டு அந்த கார் உடனே போயிடுது. இப்போது நம்ம ஜியோனை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு பக்கத்தில் பார்த்தா அந்த கார் அங்கே போகிறது அப்படியே பார்த்துட்டு இப்போ இவர் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்ததும் நம்ம ஜியோனை சொல்லவே தேவையில்ல, அவன் பட்டுக்கிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கான். அவன் வார்த்தைக்கு வார்த்தை டாடா டாடான்னு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் போக இப்போ டின்னர்லாம் முடிச்சுட்டு அவங்க 2 பேருமே தூங்குறதுக்காக பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமன் தான் நம்ம ஜியோனை ஒழுங்காக அவனுடைய ஆப்போசிட்டில் உட்கார வச்சுட்டு, ஜியோன் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பொய் சொல்லலாம் மறைக்காமல் பாப்பா கிட்டே ஆன்சர் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே பாப்பா கேளுங்க அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம ஜிமினும் அன்னைக்கு உன்னை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணது யார்? யூங்கி சார் தான், டாடா தான் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமினும் டாடான்னு சொல்லாத யூங்கி சாரா? ஆமாம் பாப்பா. வந்து என்ன சொன்னார்? ஒன்றும் பண்ணல, என்னை வீட்டுக்குள்ளே வந்து விட்டார், அப்புறம் வீட்டை சும்மா பார்த்தாரு, அப்புறம் நம்ம வாலில் மாட்டி வச்சுருக்கோமே ஒரு பெரிய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ பார்த்தாரு, அதை பார்த்துட்டு அது யார் அப்படின்னு கேட்டார். நான் என் பப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஃபோனை கொடுத்தாரு, நான் கால் பண்ணேன் உனக்கு, அப்புறம் அவரு போயிட்டாரு. இதுதான் பப்பா நடந்துச்சு. வால்பேப்பர் சரி நீ வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மன் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கார். ஏன்னா இந்த யூங்கி எந்த யூங்கின்னு தெரில. ஸோ அவருக்கு ஒரு பக்கம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ஒரு வேளை இவனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இப்போ அவன் அந்த பக்கம் இருக்கா. இப்போ நம்ம ஜியோன் நல்லா தூங்கிடுறான். பட் நம்ம ஜிம்மனுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நேற்று மாதிரியே நம்ம ஜியோன் திரும்பியும் ஆஃப்டர்நூன் போல் கால் பண்ணி இது மாதிரி டாடா கூட வெளியே போகட்டுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஜிம்மன் இந்த வாட்டி உடனே ஓகே சொல்லிடுறாரு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அங்கே ஊர் சுற்றிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஜிம்மன் எல்லாத்தையும் பிளான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock போலேயே, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock போல் போயிருப்பாங்க. நம்ம ஜிம்மன் 2 o'clock போலேயே அவங்க சாருக்கு கால் பண்ண. இப்போ அந்த காலில் நம்ம ஜிமன் ஹலோ சொல்லுங்கள். இல்லை சார் நீங்களும் ஜியோனே இப்போது வெளியே தானே இருக்கீங்க? ஆமாம்.
இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஜியோனை வந்து பிக்கப் பண்ணிப்பேன். இல்லை, நானே கொண்டு வந்து விடுறேன். இல்லை சார், நான் இப்போது வெளியே வரேன். அங்கே தான் வருவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நானே வந்து கூப்பிட்டுப்பேன். நாங்கள் 2 பேரும் இப்போ கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜியோனுடைய டீச்சர் அப்படியே லாக் ஆகிடுறாரு. வேறு வழியே இல்லை. அவங்க எங்கே இருக்காங்கன்னு இப்போ சொல்லி தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜியோனும் அவரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜிமின் அங்கே கரெக்டாக வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் நம்ம ஜிமின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க அங்கே அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க வெயிட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம ஜிமின் அங்கே வந்த உடனே இவங்க 2 பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டுருக்க. ஆனால் இவன் தேடுறத, நம்ம ஜிமின் தேடுறத நம்ம ஜியோன் பார்த்துட்றான். பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நம்ம ஜிமினுடைய லெக் அப்படியே ஹக் பண்ணிக்க. இப்போ நம்ம ஜிமின் அழகாக ஜியோன் அப்படியே தூக்கிக்கிறாரு. இப்போது தூக்கிக்கிட்டு, எங்கடா உங்கள் யூங்கி சாருங்க அப்பா அது இருக்காரு அப்படின்னு சொல்ல, இப்போது அவன் கை காட்டுற இடத்துல நம்ம ஜிமின் எட்டி பார்க்குறாரு. அவருக்கு செம்ம வைட் ஐஸ். அவர் நினச்ச மாதிரியே நம்ம யோங்கி தான் அது. ஐ மீன் நம்ம ஜிமினுடைய எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஹஸ்பண்டும் சொல்லலாம். நம்ம யோங்கி தான் அது. நம்ம யோங்கி அங்கே உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. அப்பா அங்கே போங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நம்ம ஜிமினும் ஜியோன் அப்படியே தூக்கிக்கிட்டு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கி முன்னாடி போய் நிற்க. இப்போ நம்ம ஜியோன் நம்ம ஜிமினுடைய கையிலேருந்து இறங்கி, பாப்பா இங்கே உட்காருங்களேன், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் ஐஸ்கிரீம் வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன், எனக்கு காசு தாங்க அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம ஜிமினோ சரி சரி குதிக்காத, பப்ளிக்கில் பேசிட்டு போய் எப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுக்க அவன் பக்கத்தில் அங்கே கடைக்கு போயிடுறான். இப்போ நம்ம ஜிமினோ நீ யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி பக்கத்தில் எங்கெங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம யோங்கி தான் அந்த பெஞ்ச் மேலே கையை வச்சு கொஞ்சம் முன்னாடி அந்த சீட் எட்ஜில் வந்து உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமின் அதை தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே வேறு எங்கெங்கேயோ பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம யோங்கி, ஜிமின் ஜிமின் இங்கே பாரு என்ன அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமினோ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் கண்ணு கலங்கி அப்படியே டியரி ஐஸோடு நம்ம யோங்கியை பார்க்க, இங்கே பாரு ஜிமின், நீ அன்றைக்கி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நிறுத்து, நான் உங்ககிட்ட பேச வரல, நான் ஜீவனை மட்டும்தான் கூப்பிட வந்தேன். ஆனால் அவன் ஏன் பையனும் கூட. யார் சொன்னா? ஜிமின் நீ பண்ணுறது தப்பு, எனக்கு தெரியும், நீ அவனை என்கிட்ட இருந்து மறைச்சி வைக்கிற, தப்பு ஜிமின் இது, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. நான் அன்றைக்கி நீ நினைக்கிறது அது கிடையாது ஜிமின். அன்றைக்கி என் வீட்டில் இருந்த பொண்ணு ஊரில் உள்ள வீட்டு பக்கத்தில் உள்ள பொண்ணு நம்ம காலேஜில் படிக்க வந்தான்னு சொல்லிட்டு தங்குறதுக்கு வேறு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என் வீட்டில் தங்க வச்சாங்க ஜிமின். இதை நான் சொல்கிறதுக்கு நான் எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் நீ என்னை சொல்லவே விடல, இதுதான் விஷயம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சில் இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு மாதிரி வைட் ஐஸோட டியரி ஐஸோடு நம்ம ஜிமின் யோங்கியை பார்த்து திரும்ப, இப்போ யோங்கி திரும்பியும் ஜிமின் கிட்ட, ஆமாண்டா நான் இதை தாண்டா உங்ககிட்ட அப்பத்துலேருந்து சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் நீ என்னென்னமோ யோசிச்சுட்டு இத்தனை வருஷம் என்கிட்ட இருந்து ஜீவனை பிரித்து வச்சுருக்க, இது இப்போ சொல்லு, இந்த தப்பு யாருதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமினால் ஒரு வார்த்தை பேச முடியல. ஏன்னா இவர் பண்ண அந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டூட் அண்ட் நம்ம யோங்கியை பேச விடாத ஒரு ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் நம்ம ஜியோனுக்கு டாடா அப்பா பாசம் அப்படின்றதே கிடைக்காம போயிருக்கோம். இப்போ அது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமின் டேபிள் மேலே கை வச்சுருப்பாரு. இப்போ நம்ம யோங்கி நம்ம ஜிமின் கை மேலே கை வைக்க, நம்ம ஜிமின் லைட்டாக அப்படியே கையை எடுக்க பார்க்க, இப்போ திரும்பியும் அவர் பிடிச்சி வச்சுட்டு, இங்கே பாருடா இப்பயும் ஒன்றும் ஆகலை, நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம், ஜியோன் என்னை ஆல்ரெடி அவன் டாடான்னு தான் கூப்பிட்டுருக்கான், அவன் இருந்தபடி அப்படியே இருக்கட்டும்டா, நம்ம அவன்கிட்ட எதுவுமே சொல்ல தேவையில்ல, திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோங்கி ஒரு மாதிரி நம்ம ஜிமின்கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஜிமினுக்கும் அவ்வளோ அழுக வருது, நம்ம எவ்வளோ பண்ணியும் நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறானேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவ்வளோ அழுறாரு. இப்போ நம்ம ஜிமின் அழுறதை பார்த்துட்டு நம்ம யோங்கி அவருடைய பிளேஸில் இருந்து எழுந்துருச்சு. நம்ம ஜிமின் கிட்ட வந்து கொஞ்சம் அவருடைய செஸ்ட் மேலே அப்படியே சாய வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண, இப்போது நம்ம ஜியோன் டக்குன்னு அப்படியே ஓடி வந்துடுறான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு. வந்ததும் இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு
நம்ம ஜீவனுக்கு செம்ம ஹாப்பி. ஐ பாப்பா என்னாச்சு, ஏன் அழுறீங்க நீங்கள்? ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்க, அப்போது டாடி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜெமினும் நம்ம யூங்கியை பார்க்க, யூங்கியும் நம்ம ஜெமினை பார்த்துட்டு நம்ம ஜீவனை பார்க்குறாரு. இப்போது நம்ம ஜெமின், ஜீவன் உனக்கு டாடா வேணுமா அப்படின்னு கேட்க, ம் ஆமாம் எனக்கு டாடா வேணும், யூங்கி சார் நிறைய டாடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜெமினும் நம்மளுக்கு டாடா வேணும்னா யூங்கி சரி டாடாவை தூக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜீவனுக்கு செம்ம ஹாப்பி. நம்ம யூங்கியை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது அப்படியே டேஸ் போகுது. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. ஒரு நம்ம ஜிமினும் அவருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே உணர்ந்து நம்ம யூங்கிக்கிட்ட சாரி கேட்குறாரு. நம்ம யூங்கியும் நான் அன்றைக்கி அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கும் சாரி கேட்குறாரு. இப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே மன்னிச்சுக்கிட்ட ஒரு குட்டி க்யூட் ஃபேமிலியாக இப்போ வாழ்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம டேக்குக்கும் தெரியுது. அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களும் மேரேஜ் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்கும். மேபி கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி. எனக்கு ஃபீல் பண்ணி சொல்கிறப்ப இப்படி தான் லென்த் ஆகிடுது. ஐ எம் ஸோ 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 சாரி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.